ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ பாட்டி, குமரன் அம்மா, காவேரி அம்மா, அப்புறம் கங்கா இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. வெளியவே நிற்க வச்சு பேசுகிறாங்க. ஏன் தம்பி இங்கே வந்து மறுபடியும் எங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு. வெண்ணிலா இங்கே வந்து பிரச்சனை பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. பட் அவங்க யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. காவேரியை விட்டு நீங்கள் போய்டுங்க, காவேரிக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசி அனுப்புகிறாங்க. ஆனால் விஜய் வந்து ஷாக் ஆகுறாரு. இன்னும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறாரு. அப்பளம் ஸ்டால் தேடி வர்றாரு. ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோயினை வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க, வாட்டர் கொடுத்து அங்கே தண்ணி சாப்பிடுங்கன்னு. அவர் கேட்குறாரு, என்ன வெண்ணிலா அவனை பார்த்தாளா அப்படின்னு. ஏன் கேட்குறீங்க, வீட்டுக்கும் போயிருக்கிறா அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, நான் வீட்டுக்கும் போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, என்ன தான் சொன்னா அப்படின்னு. இந்த மாதிரி டைவர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அம்மா எதுவும் பேசாதீங்க, நான் தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கோங்க, வெண்ணிலா கிட்டே பேசி முடிச்சிருங்க அப்படின்னு தான் அவங்க வந்து கன்வின் பண்ணுறாங்க. அந்த பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில் வந்து அப்பளம் ப்ரொமோஷனுக்கு நடக்குது. அதுவும் முடிச்சுட்டு வந்து எக்ஸிபிஷனை கவர் பண்ண நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து இவங்க பார்த்துட்டு, எக்ஸிபிஷனில் செம்ம கண்டென்ட் வந்திருக்கு, நம்ம பார்த்து பேசி பண்ணிடலாம் அப்படின்னு. இதை பார்த்து விஜய் வந்து, என்ன உங்களுக்கு விவசாயம் இல்லையா, இங்கே வந்து பண்ணுறீங்க அப்படின்னு. பட் ஆனால் காவேரியை வந்து அவர் கவர் பண்ண விடாமல், அப்படி வாங்க அந்த பக்கமாக அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பேசி அனுப்பிச்சிட்றாருங்க. இப்போ தான் என் ஒய்ஃபு, என் கல்யாணம் நடந்துருச்சு, நானும் காவேரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, ஹக் சீன் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. அந்த ஷார்ட்டை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கு கல்யாணம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு, அது அந்த வேணுமே வந்து பசுபதி வந்து பண்ணிகிட்ருக்கு, ராகினி அவங்க எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ ராகினிக்கிட்டே, என்ன நான் வந்துட்டேன், என்ன அஜய் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. உனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன்னு சொல்லி மிரட்டுறாரு. தாத்தா பாட்டியும் பார்க்குறாங்க. இதுக்கெலாம் காரணம் இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ராகினியை வந்து விஜய் மிரட்டிகிட்டே இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்மளுடைய ஹீரோ, அதாவது ராகினியோடைய ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு. வர சொல்லியிருந்தார் இல்லையா, விஜய் வந்து பார்த்துட்டு ராகினி மிரட்டுறதை பார்த்து ஷாக்காக பயந்து போய் நிற்கிறாருங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோடு. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அஜயை வெளியே அனுப்புகிற சீன் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.